வணக்கம். நான் உங்கள் நண்பரசன். முழு பூசணிக்காவை இவன் சோத்துல மறைச்சாயானோ, முழு பூசணிக்காவை. அந்த மாதிரி சில பூசணிக்காவை பிஜிஎம்எல்ல சொரணமான மறைச்சிட்டுக்கிறாங்க, இடிச்சிட்டுக்கிறாங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிட்டுக்கிறாங்க. தெரியக்கூடாது யாருக்கும். அதனால அந்த பூசணிக்காய் பிழிஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கீழே ஊற்றிக்கிறான். இது புரிஞ்சுக்கோ. நான் இதான் என்ன சொல்றேன், எத்த பணத்தை நிதியை எப்படியெல்லாம் திருடணும். இது நூதன மோசடி பிஜிஎம்எல் வந்துக்கிறது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, பிஜிஎம்எல் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், பிஜிஎம்எல் சொன்ன பவுன் ரெக்கார்ட் பிரகாரம் 2000 ஏக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். 12,000 சில்லற ஏக்கர் லேண்ட் இருக்குதுங்க. ஆனால் இப்போ இவரு பிஜிஎம்எல் சொல்லுது எங்கிட்ட வந்து 9,000 தான் டாக்குமெண்ட் இருக்குது, இன்னும் 3,000 இல்லையா. அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, நீ ஏன் 3,000 ஏக்கர் லேண்ட் இல்லைன்னு சொல்ற? ஃபர்ஸ்ட் அதை பாரு, தேடி கண்டுபிடி. இது பிஜிஎம்எல் லேண்டு 3,000 ஏக்கர் இருக்குதுன்னு லைன் உள்ள மட்டும் மூடி இடிச்சா மட்டும் வந்துடுற. அது 3,000 ஏக்கர் எங்கே போச்சு? அதான் முழு பூசின சொத்துல இந்த லேண்டை கூட மறைச்சிருக்காங்க முழு பூசி. அந்த மாதிரி நீ போய் யாரா கேட்பாருங்க, ஆர்டிஐ போடு 9,000 தான். ஆர்டிஐ போட தேவையில்ல. 2023 அக்கௌண்ட் நெட்ல இருப்பாரு. பிஜிஎம்எல் கூகுள் டவுன்லோட் பண்ணிக்கினே 9,000 ஏக்கர்ஸ் தான் காட்டிக்கலாம் பிஜிஎம்எல். இதான் ஒன்று 3,000 ஏக்கர் கேட்டா அது ரெக்கார்டில் ரவுண்டிது. இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். பிஜிஎம்எல் 3,000 ஏக்கர் வடிவேல் கிணறு காணும் அந்த மாதிரி. அந்த மாதிரி நான் தங்கம் வைக்கிறேன். 3,000 ஏக்கர் லேண்டு காணும்பா, மக்கள் தெரிஞ்சுங்க. பிஜிஎம்எல் 3,000 ஏக்கர் 3,000 ஏக்கர்ஸ் லேண்ட் இல்லை. இனிமேல் தான் இவங்க சர்ச் பண்றாங்க. பிஜிஎம்எல் இல்லை, டாக்குமெண்ட் இல்லை. இதான் உண்மை. 6,000 ஏக்கருக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ பிஜிஎம்எல் ரெக்கார்ட் நாங்கள் 12,000 ஏக்கர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெவன்யூ ஆஸ் பர் ரெவன்யூ ரெக்கார்ட் பிரகாரம் 9,000 ஏக்கர்ஸ் இருக்குது. அப்போ இதான் ஒன்று 3,000. அதான் வடிவேல் சொல்லியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா, கிணறு காணும்னு. அந்த மாதிரி நம்ம போய் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட். என் ஊரில் சான்றிதழ் உருவாக்க பிஜிஎம்எல்ரா 12 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சுப்பா, 3,000 ஏக்கர் லேண்டு காணுன்னு ஒன்று நம்ம கொடுக்கணும் கம்ப்ளைண்ட். இல்லை பிஜிஎம்எல் இமீடியட்டாக போட்டு டிசி மீட் பண்ணி ரெவன்யூ ரெக்கார்ட் சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இமீடியட்டாக ஆட் பண்ணணும், பாண்டியில் ஆட் பண்ணணும். அதை எங்கே இருக்குது, எந்த சர்வே நம்பர் இருக்குது அப்படி பிஜிஎம்எல் சின்ன தங்கனி ப்ராப்பர்ட்டி அது அப்படின்னு சொல்லி பாண்டியில் பண்ணிப்போம். 2021 22-23 நிதி வந்துக்குது. எதாவது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொன்னால், செக்யூரிட்டி பேமெண்ட் மட்டும் 5 கோடி 5 crores 52 lakhs இந்த வருஷம் செக்யூரிட்டிங்களுக்கு கான்ட்ராக்ட் செக்யூரிட்டிங்கிறாங்களே அவங்களுக்கு வந்து 5 crores 52 lakhs. அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லிக்கிறேன் 68 lakhs. ஏன்னா அது அதர் எக்ஸ்பென்சஸ் எனக்கு புரியல ராஜா. நீ ஆடிட்டர் போல கரெக்டாக காட்டு. அதர் எக்ஸ்பென்ஸ் என்ன? அது காரில் பெட்ரோல்னு சொல்லுவேன். சரி, காரில் பெட்ரோல் போட்டு தேவலாச்சா? ஒரு இங்கே தானே சுற்றிக்கிற, இல்லை டெல்லிக்கு போகிறேன், இல்லை வேற எங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே ஹோட்டலில் தங்கினியே, அங்கே என்ன பீர் குச்சியா, பிரியாணி குச்சியா, காஸ்ட்லி ஸ்காட் விஸ்கி குச்சியா? சொல்லு கணக்கில். இது ஊமான இல்லை, கவர்மெண்ட் ஃபண்டு, நாங்கள் கட்டுற டாக்ஸ் ஃபண்டு. அதுதான் நான் உரிமையில் கேட்குறேன். அரசு அதிகாரிகள் வந்து பக்காவாக வெளியிடணும். மார்ச் 31 அக்கௌண்டிங் முடியும் போது டிசம்பரில் தான் இவருக்கு வந்து அப்லோட் பண்ணுறாங்க. 8 மாதம் என்ன பண்ணுது? நீ யாரை ஆடிட்டு போய்க்கிறாங்க பெங்களூரில், அவங்க தொழில் அவங்க செய்வாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போனோம்னா ஒன்று உருவாக்குவான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அழிக்கணும்னா அழிச்சிடுவான். கணக்கு வழக்கங்கள் வந்து அவங்க கில்லாடி. முகமதன் கோ அவரு ஃபரிதா நாயக் டைரக்டர் இருந்தாங்க. இப்போ வந்து அந்த அக்கௌண்டிங் எல்லாம் சார்ட்டர்ட் ஆடும்போது ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் 22 year அதான் சாரி 22 வந்து 1 crore 69 lakhs காட்டுறான் சில நான் மூவிங் அசட்ஸ். இப்போ 23 இறங்கிக்குது ரேட்டு 1 crore 53 lakhs. எப்படி இறங்குது? இப்போ கோல்டு ஏறுதா இறங்குதா? இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸாம்பிள் நான் காப்பர்னு சொன்னாலும் இருந்தாங்க. இது ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி வாங்கிக்கிறான் கம்பெனி முன்னிலிருந்து. அந்த நிதி நான் சொன்னா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு சொல்றேன் நான். 2021 7 crores, 21-22 5 crores. இதெல்லாம் சேர்த்தோம்னா 20 crores 43 lakhs ஆகும். இப்போ இது வரைக்கும் வந்துருக்கு. இதுதான் கணக்கு. கம்பெனி மூடியாச்சு, என்ன செலவுன்னு தெரியலையே. ஒரு கோடியா பிரிண்டிங்ல காட்சிக்கிறத ஏன்னா கண்ணில் பார்க்கறதுக்கு இல்லைங்க. இதில் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 30 lakhs. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் என்ன அது 30 lakhs? எந்த எம்ப்ளாய்க்குனா பெனிஃபிட்? எஸ்டிபிபி எம்ப்ளாயி பெனிஃபிட்டா, விஆர்எஸ்ஆர் எம்ப்ளாயிடா, இல்லை விஎஸ்எஸ் எம்ப்ளாயா, இல்லை பிஜிஎம்எல் இப்போ இருக்கா? இதான் கரெக்டு கணக்கு காட்டணும்.
அதனால் வந்து இது வந்து மிகப்பெரிய மோசடி கோல்மால் திருமூலெல்லாம் ஆகிது. ஒரு என்ன ஏ மோட்டர் 16 lakhs காட்டிக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் வந்து கணக்கு வந்து சரியா இல்லை. மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பணத்தை வந்து எங்குந்தோ வருவன் டெப்டேஷன் வரானுங்க 3 years 4 years 5 yearsன்னு அச்சுன்னு போயினே இருக்கிறான். கேட்கறது இல்லை. கேட்கறது யார் கேட்க முடியுப்பா? புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இந்த 2001 இனி வரைக்கும் எவ்வளோ நிதி வந்துச்சு, எவ்வளோ நம்ம அமௌண்ட் ரெண்டல் கட்டிக்கிறோம். வருஷத்துக்கு 1 கோடி மேலே தான் ரெண்டல் கட்டிக்கிறோம். கேட்கப்பாரு, இந்த வருஷம் 1 கோடியா, அடுத்த வருஷம் 1 கோடி 25 லட்சம். ஆனால் செடியை கொடுக்க செடியை கிளீன் பண்ணுறதில்ல, தண்ணி சப்ளை பண்ணுறதில்ல, பிஜிஎம்எல்ஏ ஒரு டைலட் கிளீன் பண்ணுறதில்ல. முனிசிபாலிட்டி தேவை என்ன பண்ணுறது யோசித்து பண்ணுறான். முனிசிபாலிட்டி பண்ணலாமா வானாவா ஒட்டுக்கிட்ட போய் ஒருத்தர் நிற்கிறான். இங்கேருந்து பார்க்குவான், இது சிக்கன் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி பீச்சுக்கான். முன்னு வெளியே பார்க்குறான் மாதிரி ஏதோ ஒரு பிடிச்சிக்காது. அந்த மாதிரி இவரு இஷ்டம் தான் இவரு மைச்சரில் கிளீன் பண்ணுவார் முனிசிபாலிட்டி. கேட்கக்கூடாது. கேட்டா நீ என்ன டேக்ஸ் நீ டேக்ஸ் கட்டிடா, நீ யார் கேட்குறீங்க? முனிசிபாலிட்டி கேட்குறது. அதனால நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம் இல்லை, பிஜிஎம்எல் டேக்ஸ் கட்டல, சொன்ன பாரு கூட்டு போடு. மெம்பர் எவ்ரி இயர் 25 lakhs கட்டுறான் டேக்ஸு. பிஜிஎம்எல் கட்டலையா, சொன்ன பாரு லாக் பண்ணு, வாங்கிக்க அமௌண்ட்டு. நாங்கள் அங்கே கட்டுறீங்களா ரெண்டல் மெயின்டெனன்ஸ் சொல்லி வருஷத்துக்கு 5 கோடி 4 கோடி டெல்லியிலிருந்து கொடுக்குறா இல்லையா? அதனால இந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து மிகப்பெரிய மோசடி, தில்லு முள்ளு கோல்மால் எல்லாமே நடந்துக்குது. இது வந்து எம்பி வந்து விசாரணை பண்ணும்.